अस्सलामुअलैकुम रहमतुल्लाहि तआला बरकातुहू नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आकिबतुल लिल मुत्तकीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு மதரசத்து சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் மதரசாவில் நடக்கிற பயானில் நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா இரவு வணக்கங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வினுடைய இடத்துலையே ரொம்ப பிரியமான ரொம்ப விருப்பமான ஒரு அமல் அப்படின்னா அது இரவு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ரமலான் மாதத்தில், அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா இந்த இரவு வணக்கங்கள். ரமலான் மாதம் எடுத்துக்கிட்டாலே நம்ம எல்லா அமல்களிலுமே ஈடுபடக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிற ஒரு நமக்கு ஒரு முஃமின் வந்துட்டு எல்லா அமல்கள்லையுமே ஈடுபடக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா அது ரமலான் மாதமாக தான் இருக்கும். இந்த மாதத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு சிறப்பை வச்சுருப்பான். அந்த மாதிரி இரவு வணக்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய இடத்துல அவன் ரொம்ப விருப்பப்பட்டு அவனுக்கு பிடித்த அவனுடைய பொருத்தத்தை கெடுக்கிற ஒரு அமல் அப்படின்னு ஒரு பொருத்தத்தை கெடுக்கிற அமல் அப்படின்னா அது இரவு வணக்கமாக தான் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரமலான் மாதத்தில் கடைசி 10 நாட்கள் வந்து விட்டாலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வேகமாக இபாதத்துகளில் வந்துட்டு ஈடுபடுவாங்க. அதுலேயுமே அவங்க ரொம்ப விரும்பி செய்கிற ஒரு இபாதத் அப்படின்னா அது இரவு வணக்கம் தான். அவங்க மட்டும் அதை செய்கிறது இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தார்களையுமே வந்துட்டு அந்த இரவு வணக்கங்கள் மூலமாக வந்துட்டு இரவு வணக்க வழிபாடுகள் மூலமாக வந்துட்டு அலங்கரிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்போ அல்லாஹ்விடத்தில் ஒரு பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வணக்கம் அப்படின்னு இரவு வணக்கத்தை சொன்னதுனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தான் பண்ணது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தார்களையும் பண்ண வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னா அது இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி தெரியுது. இப்போ மனிதர்களில் வந்துட்டு யார் சிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அல்லாஹ் தாலா குர்ஆனில் சூரா சஜ்தால 16வது வசனத்தில் சொல்கிறான், மேலும் அவர்களுடைய விலாப்புறங்கள் படுக்கைகளை விட்டு உயர்த்தி விடுகின்றார்கள், மேலும் அச்சத்துடன் ஆவலுடனும் தங்கள் இறைவனை அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் தாலா குர்ஆனில் இந்த வசனத்தை இருக்கான். ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை வணங்குவதற்காக இரவு நேரங்களில் அவனுடைய படுக்கையை விட்டு எந்திரிச்சு அந்த இரவு வணக்கங்களில் ஈடுபடுறான், சஜிதா செய்கிறான், நல்ல முறையில் வந்துட்டு செய்கிறான். அவர்கள் இரவு நேரங்களில் குறைவான நேரங்களில் தூங்குபவர்களாகவும் பின்னிரவு நேரங்களில் பாவ மன்னிப்பு கேட்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அல்லாஹ் தாலா தன்னுடைய குர்ஆனில் சொல்கிறதாக இந்த வசனங்கள் வந்துட்டு இறங்கியிருக்கு. இப்போது ஒரு அடியான் வந்துட்டு இரவு நேரங்களில் நின்று தன்னுடைய ரப்பை கேட்டான், தன்னுடைய ரப்பை வணங்கி இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் தூங்காமல் கொஞ்சமாக தூங்கி பின்னிரவு நேரங்களில் பாவ மன்னிப்பு கேட்பவர்களாகவும் வந்துட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இத்தகைய மனிதர்களை வந்துட்டு அல்லாஹு தாலா பொருந்தி கொள்கிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. இப்போது இந்த 2 அமலையுமே செய்யாமல் ஒரு மனிதர் இரவு முழுக்க தூங்குறார் அப்படின்னா அந்த மனிதர்கிட்ட வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இருக்காது. மேலும் அந்த மேல் போன அந்த வசனங்களில் இருக்கிற மனிதர்களும் இப்போ இங்கே சொல்லப்படுற மனிதர்களும் வந்துட்டு சமமாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அமலாக இரவு வணக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு அதுக்கான கூலியையும் அல்லாஹ் வந்துட்டு எப்படி வணங்குறான் அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது 3 அமல்களை செய்பவர்களை வந்துட்டு அல்லாஹ் தஆலாவினுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. யார் அப்படின்னா இரவு நேரங்களில் நீண்ட நேரம் நின்று தொழுகிறது, பின்னிரவில் பாவ மன்னிப்பை தேடுறது, 3வதாக அல்லாஹ்வினுடைய அருளை ஆதரவு வைத்து அவன் தண்டனையை பயந்து துவா கேட்கும் அந்த மனிதர்கள்.
இந்த 3 அமலையும் செய்பவர்களை வந்துட்டு அல்லாஹ் தஆலாவிடத்தில் மாபெரும் கூலியை பெறுகிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா, ரமலானுடைய நோன்புக்கு பின்னால் சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷிரா நோன்பாகும். கடமை தொழுகைக்கு பின்னால் சிறந்த தொழுகை அப்படிங்கிறது இரவு நேர தொழுகைகள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த இரவு நேர தொழுகைகளில் வந்துட்டு ஒரு முஃமினுக்கான சிறப்பை வந்துட்டு இந்த இரவு நேர தொழுகைகள் வந்து நமக்கு வழங்குது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள், ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய சிறப்பு என்பது இரவிலேயே நின்று வணங்குவதன் மூலமாக தான் கிடைக்குது. அதாவது ஒரு முஃமினுடைய சிறப்பு அப்படிங்கிறது இரவு நேரத்தில் அதிகமாக நின்று வணங்குறது மூலமாக தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட வந்து சொல்கிறதா இந்த ஹதீஸ் வந்துட்டு நமக்கு இருக்குது. இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இரவு வணக்கம் அப்படிங்கிறது அது சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது. நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு, ஒரு பெரிய நமக்கு நம்ம செய்கிற அமல்கள்லேயே அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வினுடைய பிரியத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமல் அப்படின்னா அது இரவு வணக்கமாக தான் இருக்குது. அதனால் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்துட்டு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனா நகருக்குள்ளே நுழைந்த போது மக்கள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறதுக்காக வந்தாங்க. அப்போ அதில் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக போகும்போது அவங்க நம்ம இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் வந்துட்டு மிகவும் பொலிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து தான் செய்ய சொல்லிய ஒரு அமல் அப்படின்னா மொத்தம் 2 அமல்களை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வினிடத்தில் சலாமத்தை பெற்றுத்தரக்கூடிய சலாத்தை மக்களிடத்தில் பரப்புறதும், நைட்டு நேரங்களில் தூங்காமல் இரவு நேரங்களில் தூங்காமல் இரவு வணக்கங்களில் ஈடுபடுறதையும் நீங்கள் செய்வீர்களாக. இந்த ஒரு செயலின் மூலமாக நம்ம சுலபமாக சொர்க்கத்துக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபசித்ததாக அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலும் இந்த ரமலான் மாதத்திலும் இரவு நேர வழிபாட்டில் வந்துட்டு நம்ம ஈடுபட்டு அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு சொர்க்கத்தில் நுழைய நான் துவா செஞ்சு என்னுடைய இந்த உரையை முடிச்சு கொடுக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.